ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் அவயோக ஜாதகம், அதாவது பிறந்ததிலிருந்தே தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம ஜாதக கட்டங்களை பார்த்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கணம் முக்கியம். ராசி லக்கணங்கள் கெட்டு போய் அது லக்கணத்தை சனி பார்க்குறது, லக்கணத்தை சனி செவ்வாய் ரெண்டும் பார்க்குறது, இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக லக்கணாதிபதியே பலம் இழந்து நிற்கிறது, இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறதும் ஒரு அவயோக ஜாதகம் தான். ஏன்னா வாழ்க்கையில் லக்கணம் தான், லக்கணாதிபதி தான் மனித வாழ்க்கையை வழிநடத்தி சொல்லக்கூடிய கேப்டன் மாதிரி, மனித வாழ்வின் அச்சாணி போன்று. இவை ரெண்டுமே கெட்டு போயிருந்தா எவ்வளோதான் யோக திசைகள் வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இல்லாமல் போயிடும். இது ஒரு வகை. சில ஜாதகங்களை பார்த்தா லக்கணத்தை குரு பார்ப்பார் அப்படிங்கிற வகையில் லக்கணாதிபதியும் வலுப்பட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் லக்கணாதிபதி உச்சம் போன்ற நிலைகளையோ அல்லது வேறு வகையில் பலம் பெற்று லக்கணத்தை குரு பார்த்த நிலைகளில் இருந்து ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு அவயோக திசையாக வருது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு மேச லக்கணமாக இருந்து லக்கணத்தை குரு பார்க்குறாரு, ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய திசை பிறந்ததுலேருந்து சூரியன் புதன் சுக்கிரன் சனி இது ரெண்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளாக மேச லக்கணமாக இருந்தால் கும்ப வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி இது போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்குது. குரு பார்க்குதாருன்னா டிகிரி அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது குருவோட பார்வை குரு 22 டிகிரிக்கு மேலே இருக்குது, 20 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஆனால் அந்த சூரியன் புதன் சுக்கிரன் சனி இந்த நாலுமே ஒரு தொடக்கம் ஒரு 8 டிகிரிக்குள்ளே 10 டிகிரிக்குள்ளே இருக்குது, நெருக்கமாக இருக்குது. அப்போ சனியோடு தொடர்பு கொண்ட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 7 வருஷம் வரைக்கும் புதன் தசை. அடுத்து கேது தசை. கேது யாரோட வீட்டில்? சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். ஓகேங்களா? சுக்கிரன் யாராக இருக்கார்? சுக்கிரனை போல செயல்படுங்கிறப்ப சுக்கிரனும் சனியோடு சேர்ந்துருக்காரு. அடுத்து இதில் ஒரு 7 17 7 24 சுக்கிரனில் ஒரு 20 44 வந்துடுதா? அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக சூரிய தசை. சூரியனும் சனியோடு சேர்ந்துருக்காரு. இப்படி தொடர்ந்து சுக்கிரன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தொடர்ந்து வரக்கூடிய தசை, அதாவது ஃபஸ்ட்டு ரேவதி நட்சத்திரங்கால எடுத்தோடனே சூரியன் புதன் சுக்கிரன் சனி எல்லாமே சேர்ந்துருக்கிறால இந்த நாலுமே சனியோடு சேர்ந்துருக்காரு. குரு பார்வை டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது விழுவலை. சிலது குரு பார்த்தா பலன் மாற்றிருக்கும், ஆனால் குரு பார்வை விழுவலை. அப்போ சனியோடு நெருக்கமான நிலைகளில் தொடர்ந்து 45-50 வயசு வரைக்குமே கஷ்டத்தையே அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருது. இது போன்ற அமைப்புகள் இருந்தால் ஜாதகங்கள் ஒரு அவயோக ஜாதகம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிறது.